அறப்போர் இயக்கம்னு ஒன்று இருக்குது தமிழ்நாட்டில். அவங்க நல்ல விஷயம் சிலதெல்லாம் பண்ணுவாங்க, ஆதாரங்கள் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ ஒரு ஆதாரத்தை எடுத்துட்டாங்க, அதானி விஷயம், நிலக்கரி இறக்குமதி, இதில் வந்து கொஞ்சம் ஆதாரத்தை எடுத்துட்டாங்க. ஆதாரத்தை எடுத்துட்டு அது வரை கரெக்டாக பண்ணாங்க. ஆதாரத்தை எடுத்துட்டு, அதாவது அரசாங்கம் லஞ்சம் வாங்கினாங்க, மந்திரிகள் லஞ்சம் வாங்கினாங்க, எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் தப்பாக பண்ணிட்டாங்க. என்னென்னா, அந்த ஆதாரத்தை எடுத்து கொண்டு போய் லஞ்ச ஒழிப்புத்துறைகிட்ட கொடுத்து புகாராக கொடுக்குறாங்க. அவங்க தான் மாவட்ட செயலாளர் ஆச்சு, திமுகவின் மாவட்ட செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறை. செந்தில் பாலாஜி மேலே கேஸை போட்டால் பாவம் 100 பேர் 200 பேர் 1000 பேருக்கு அளவில் பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கான்னு கேஸை போட்டால் அவங்க பணத்தை அந்த லஞ்ச ஒழிப்புத்துறையும் அந்த சிசிபியும் சேர்ந்து பணத்தை எவன் கொடுத்தானா அவனை புறம் குற்றவாளி ஆக்கினாங்க. இப்படி மாவட்ட செயலாளராக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறவன்ட்டே போய் ஸ்டாலினை பற்றி அரசாங்கத்துக்கு எதிராக இருந்த ஆவணங்களை கொடுக்கலாமா? அடிப்படை விஷயம் தெரியலையா? அதனால் அறப்போர் இயக்கத்துக்கு சொல்கிறேன், அந்த 2 ஆவணம் வச்சுருக்கீங்கல்ல, நேராக கவர்னரை போய் பாருங்கள். இந்த ஆவணம் சிக்கி இருக்கிறது. இந்த ஆவணத்தில் முதலமைச்சர், இந்த அமைச்சர்கள் யார் யார் இது பண்ணாங்களோ அவர்கள் மேல் வழக்கு தொடர்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு கொடுங்க கவர்னர்கிட்ட. எப்படி தான் கொடுக்கணும்? அவன்கிட்டே போய் கொடுக்கலாமா? இன்றைக்கி இருக்கிற போலீஸ்கிட்ட அவன் தான் ஜாடரை அடிக்கிறவனாச்சு, அங்கே போய் கொடுங்க.